श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं मृतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः। सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द। हरि ओम तत्सत्। उद्धव गीता 17வது அத்தியாயம் 21வது श्लोकम्। श्री भगवानुवाच चत्वार्ये वेति तत्रापि तेज आपोन्नमात्मनः जातानि तैरिदं जातम् जन्मावयविनः खलु। ஆல்மோஸ்ட் எல்லா நாளும் சத்சங்கத்துக்கு வரும், இல்லைன்னா கேட்குறோம். இந்த சத்சங்கத்துக்கு வர்றது, ஸ்ரவணம் பண்ணுறது எப்படி ஒரு ரிச்சுவல் மாதிரியா? ரிச்சுவல்னு என்ன? தினந்தோறும் எந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், சுவாமிக்கு விளக்கேற்றுறோம், நமஸ்காரம் பண்ணுறோம், இதெல்லாம் கூட ரிச்சுவல். மெக்கானிக்கலாக தொடர்ந்து அதே பண்ணிட்டு இருப்போம், அதுக்கு பேர் ரிச்சுவல். அஃப்கோர்ஸ் ரிச்சுவல்னா அது மதபரமாக சொல்லப்பட்ட விஷயந்தான். ஆனால் இங்கே சத்சங்கத்துக்கு வர்றது, சிரவணம் பண்ணுறதுனே இது அப்படி ஒரு ரிச்சுவலா அப்படின்னா இல்லை. நம்ம எல்லோரும் ரினவுன்ஸ் பண்ணுறோம், எல்லாத்தையும் தியாகம் பண்ணி ஒரு மணி நேரத்துக்கு ஆத்ம சிந்தனை சத்தியான்வேஷணத்துக்காக உட்கார்றோம். சத்தியான்வேஷணம் ஆத்ம சிந்தனை பண்ணணும்னா சர்வத்தினையும் தியாகம் பண்ணணும். கேவலம் சிரவணம் மட்டும், அந்த சத்தியத்தினை பற்றி கேட்டுட்டு இருக்கிறோம். அதனால் இது ரிச்சுவல் இல்லை. அப்புறம் பல வகையாக சாஸ்திரத்தில் சொல்லப்படுற விஷயங்கள்னு, பல கிரந்தங்களுக்குள்ள விவரித்த விஷயங்கள்னு பார்த்துட்டு இருப்போம். இப்போ இங்கே உத்தவ கீதையில் பகவான் கிருஷ்ணர் உத்தவர்கிட்ட ஆத்ம தவிர வேறு சர்வமனது என்ன இருக்கு? இப்போ என்ன சொல்லியிருக்கேன் நான்? சர்வத்தினை தியாகம் பண்ணணும் ஆத்மக்காக, சர்வத்தினை ரினன்ஸ் பண்ணணும் சத்தியத்துக்காக. அப்படி ஒரு மணி நேரம் ரினன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி இருக்கிற நம்ம தான் உண்மையாக சர்வத்தினை ரினன்ஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அது சந்நியாசம்னு கூப்பிட வேண்டியதில்லை. அனௌன்ஸ்டு ரினன்சேஷன் இஸ் கால்டு சந்நியாசா, அன்அனௌன்ஸ்டு ரினன்சேஷன் இஸ் கால்டு வானப்பிரஸ்தம் ஸ்ரவணம். அது அனௌன்ஸ்டுன்னு என்ன அர்த்தம்? நான் துணி போட்டுக்கிட்டேன், எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஸோ அன்அனௌன்ஸ்டு பட் ரினவுன்ஸ்டு. தியாகம் பண்ணுறோம், ஆனால் அனௌன்ஸ் பண்ண அவசியம் இல்லை. அதனால் இங்கே எதெல்லாத்தினை பற்றி நீ ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு ரினன்ஸ் பண்ணால் உனக்கு அந்த சத்தியம் தெல்லம் தெளிவாக தெரியுமோ, அந்த விஷயங்கள் எல்லாத்தினை பற்றி தத்துவ விசாரணம்னு பகவான் உத்தவர் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்குறாரு. அதில் பல வகையான கணக்கு.
பல ரிஷிகளும் பல கணக்கு ஏன் சொல்லியிருக்காங்கன்னு சந்தேகம். அதுக்கு பகவான் 19வது ஸ்லோகத்திலிருந்து முதல் அவருடைய கணக்கு என்னன்னு சொல்லி 28 பற்றி கடந்த சத்சங்கத்தில் பார்த்தோம். அதுக்கு பிறகு இன்னொருத்தர் இப்படி சொன்னாங்க, 16 என்னாங்க, 17 என்னாங்க, 6 என்னாங்க, 3 என்னாங்க. அது கூட கொஞ்சம் எல்லாம் டச் பண்ணி என்ன சொன்னாலும் பரவாயில்ல உத்தவா, நமக்கு என்ன, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், எல்லாமே கடைசியில் பொய்ன்னு தானே சொல்ல போகிறோம், கடைசியில் ஏக்கம் தான் சத்தியம்னு சொல்ல போகிறோம். கணக்கு எப்படியாவது இருக்கட்டும். சத்தியத்தின் உணர்ந்த ருஷிகள் பொய்யா சொல்லுவாங்க, ஆனால் அவங்கள தெரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்கிறாங்க அப்படின்னு பகவான் கூட அந்த கணக்குன்னு விவரிக்கிறார் ஒரு ஸ்லோகத்தில். இந்த கணக்குனால நமக்கு என்ன பிரயோஜனம் అనేది அன்றைக்கி ஒன்று சொல்லியிருக்கேன். சமஷ்டி கூட இந்த வெஷ்டின்னு எப்படி கலக்கிறது, சமஷ்டினை பற்றி தெரிஞ்சுக்கும் போது இந்த வெஷ்டியாக இருக்கிற இந்த அகங்கார சரீர மனோபாவங்களை நிறுவி சமஷ்டிக்கு சேர்ந்ததை. அப்போ அதிலும் நான் இது கலக்கணும் அப்படின்னா அதுக்கு விட்டு கொடுக்கணும். அப்போது இன்டராக்ஷன், இந்த உலகத்தில் எதெல்லாம் விவகாரம் இன்டராக்ஷன் பண்ணுறோமோ அது எல்லாமே கூட ஈஸ்வர பாவமாக நினச்சி பண்ணணும். ஏன்னா சமஷ்டி ஈஸ்வரன். மாண்டுக்கியத்தில் பார்த்தா கூட அந்தர்யாமி சமஷ்டி ஈஸ்வரன் தான். அப்போது ஈஸ்வரன் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறவனே பாவனை வரும். என்ன விவகாரமாவது பண்ணு, நீ குடும்பம் நடத்துறதாவது, சமையல் பண்ணுறாவது, வேலைக்கு எல்லாமே ஈஸ்வரா. யாருக்கு தெரியும் இது? யார் சிரவணம் பண்ணி சத்சங்கத்தில் இந்த விஷயத்தின் உணர்ந்தானோ அவனுக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் செய்ய செயல்கள் எல்லாமே கூட இன்ட்ராக்ஷன் வித் த ஈஸ்வர சமஷ்டி. அதனால் என்னாகும்? ஹிருதயம் விஷாலமாகும், இந்த ப்ராட் மைண்டட்னஸ் வரும். அப்போதான் அந்த மனசு சுத்தமாகும். மனசு விஷாலமாகிறதுன்னு மனசு சுத்தமாகிறதுன்னு அர்த்தம். சுத்தமான மனசில் தான் ஆத்ம பிரகாசமாகும். இன்னைக்கு இன்னொரு விதமாக சொல்கிறேன் இதோட பிரயோஜனம், இந்த தத்துவங்களை விசாரணம். மை செல்ஃப் இமேஜ், என்னை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் అనేది எது மேலே டிபெண்ட் ஆகி இருக்குமென்னா, என்னை பற்றி நான் என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கேன், என்னை பற்றி நான் என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கேன்னு. அதனால் என்னை பற்றி நானும் ஆத்மானு தெரிஞ்சுக்கிட்டால், ஆத்மானு சும்மா எடுத்துக்கிட்டாவே நினச்சிக்கிட்டாவே என்னோடய இமேஜ் வேறு. அப்போது என்னுடைய செல்ஃப் இமேஜ் is depending on my self conclusion, and the self conclusion is depending on my self understanding. இப்போ அந்த செல்ஃப் எங்கே இருக்கு? இப்போ இங்கே பேசுகிற கணக்கு எங்கே இருக்குன்னா, செல்ஃப் இஸ் அப்பார்ட், இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதை தனியாக நிற்கிறது. 28 தத்துவங்கள் சொல்லுங்க, இல்லை மாண்டூக்கியத்தில் ஸ்தூல ஆத்மா, சூக்ஷ்ம ஆத்மா, காரணாத்மான்னு சொல்லுங்க. அதுக்கு அப்புறம் தான் இப்போது அடுத்தது படிக்க போகிறோம். இது மூணுத்துக்கு அப்பாற்பட்டது, ஆனால் மூணுத்திலும் இருக்கிறது. மூணுத்திலும் நிஷேதம் பண்ணுறது, மூணுத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கிறது. இப்போ அந்த மூணுன்னு இங்கே 28 சொல்கிறோம், இன்னொரு கணக்கில் சொல்கிறோம். ஸோ வாட்? அது எல்லாத்துக்கும் அதிஷ்டானம் நான் நினைக்கிறேன். அப்போது என்னோடய இமேஜ், மை செல்ஃப் இமேஜ் இஸ் டிஃப்ரெண்ட். அதுக்காக தான் இதெல்லாம் படிக்கிறோம். 21வது ஸ்லோகத்தில் யாரோ ஒருத்தர் 4 தான் மொத்தம்னு சொன்னாருன்னா பரவாயில்ல, சொல்லட்டும். ஓகே, அப்படியானே பஞ்சபூதங்களுக்கு பதிலாக சாந்தோக்கியத்தில் சொன்ன மாதிரி அக்னி, ஜலம், பிருத்வி 3 எடுத்துக்கிட்டால் போதும். அப்புறம் ஒரு பரமாத்மா மிச்சம் எல்லாம் இதில் இன்க்ளூடட். அந்த அதுக்கு பிறகு 22வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்? சங்கியானே சப்ததசகே பூதமாத்தேந்திரியாணி ச
भूतमात्रेन्द्रियाणि पंच पंचैकमनसा आत्मा सप्तदश स्मृतः. திடீர்னு கணக்கு 4லேருந்து 17க்கு போயிடுச்சு. யாரோ ஒரு பட்சம், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து 17ன்னு சொல்கிறாங்க. அது யாரோ ஏதோ இடத்துல படிச்சிருக்கான், ஒரு ருஷி யாரோ சொல்லியிருக்கணும், ஏதோ ஒரு உபனிஷத்தில் சொல்லியிருக்கணும். இது எப்படி கணக்கு பண்ணுறது? 5 ஸ்தூல பூதங்கள். ஓகே, அப்படி என்ன அர்த்தம்? என்ன? சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த. அப்புறம் 5 தன் மாத்திரைகள். ஓகே, 5 தன் மாத்திரைகள் என்ன? எலிமெண்ட்ஸ், அப்புறம் எலிமெண்டல்ஸ் அன்னோம். ஓகே, சூக்ஷ்ம பூதங்கள் 5. அப்புறம்தான் அது எல்லாம் மிக்சர் ஆகி ஸ்தூல பூதங்களாக மாறிச்சு. ஸோ ஸ்தூல பூதங்கள் 5, தன்மாத்திரை 5, அப்புறம் இந்த 5 ஸ்தூல பூதங்கள் சப்த ஸ்பர்ஷ ரூப ரசகந்தக்கு 5 இந்திரியங்கள் இருக்கு. அந்த 5 இந்திரியங்கள் இருந்தால் தான் அது கரஸ்பாண்டண்ட்டாக அது இங்கேருந்து வேலை பண்ணும். அப்போது பஞ்ச ஞானேந்திரியங்கள் மொத்தம் 15 ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு மனசு, ஒரு ஆத்மா 17. இப்படி கூட கனெக்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பகவான் அங்கே 22ல். அப்புறம் 23வது ஸ்லோகத்தில் தத்வத் ஷோடச சங்க்யானே ஆத்மைவ மன உச்யதே பூதேந்திரியாணி பஞ்சைவ மன ஆத்மா த்ரயோதசः. ஒருவேளை யாராவது 16 அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் என்னென்ன எடுத்துக்கிட்டு கனெக்ட் பண்ணணும்? மனசு, ஆத்மா. ஓகே, ஒன்றும் இல்லை. இங்கே முதல்ல இப்படியே சொல்கிறோம் கணக்கு. 5 பூதங்களும் 5 தன்மாத்திரைகள் மேலே சொன்னது தான். 5 ஞானேந்திரியங்களும் எத்தனை ஆயிடுச்சு? 15 ஆயிடுத்து. ஆனால் மேலே ஸ்லோகத்தில் சொன்னால் அந்த மனசு ஆத்மான்னு 2த்தையும் ஒன்று பண்ணுன்றார். மனசு ஆத்மா ஒன்று. மனசு வந்து நத்திங், த எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி கான்ஷியஸ்னஸ் தான் மனசு. மனசு అనేది என்ன தனியாக ஒரு சாமாகிரி இருக்கா என்ன? கான்ஷியஸ்னஸில் அப்படி ஒரு சலனம் ஏற்பட்டால் அது மனசாக வியக்தமாகிறது. சரியா? அதனால் மனசுன்னு ஆத்மத்தினே ஒன்றா பண்ணும். மன ஆத்மா என்றார். அப்படி வச்சு கனெக்ட் பண்ணும்போது இந்த ஸ்லோகத்தில் 2 கணக்கு இருக்கு. நம்ம 16 பார்த்துட்டு. ஓகே, 2 என்னது? 16 பத்தி கணக்கு இருக்குது, 13 பத்தியும் ஒரே ஸ்லோகத்தில் முடிக்கிறாரு. சரியா? ஷோடச சங்கியானே ஆத்மைவ மனஹா உச்சதே. அங்கே வரைக்கும் ஒன்றும் 16 பத்து. ஆத்மா மனசுன்னு 2 ஒன்றா பண்ணிட்டா மேலே கணக்கு ஸ்லோகம் மாதிரி 16 ஆகிடுது. ஆனால் அடுத்த இதில் வந்து பூத்தேந்திரிய பஞ்சைவ மன ஆத்மா த்ரயோதசः 13 பற்றியும் இதிலேயே கணக்கு சொல்கிறாரு. அது எப்படி பண்ணுறது? 13ன்னா ஒருவேளை 13 யாராவது சொன்னால் இங்கே வந்து ஸ்தூல பூதங்களனே பஞ்சபூத சூக்ஷ்ம பூதங்களனே 2 மிக்ஸ் பண்ணிவிடும். ஒன்றுத்துனே 5 பண்ணி விட்டுடும். அப்படி பண்ணி ஓகே ஸ்தூல பூதங்கள் தன்மாத்திரைகள் அந்தர்கதம் பண்ணணும். அந்தர்கதம்னா கலக்கணும். அப்போ அது 5 ஆகிடுது. அப்புறம் இந்திரியங்கள் 5 ஆகிடுது. ஞானேந்திரியங்கள் அது அப்படி இருக்கு. இங்கே தனியாக வச்சுக்கிட்டோம். மனசு தனியாக இருக்கட்டும், ஜீவனை கூட கொண்டு வா. ஓகே, மனசு ஜீவா பரமாத்மா. மனசு ஜீவா பரமாத்மா. ஓகே,
ஸோ பூதேந்திரியாணி பஞ்சைவ, அப்புறம் மன ஆத்மா அப்படின்னு கனெக்ட் பண்ண 12 தான் வரும் ஆக்சுவலி. ஆனால் கன்க்ளூஷனும் திரையோதசன்றார். கணக்கு தெரியல கிருஷ்ண பகவானுக்கு. சொல்லலை பாருங்க. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், ஆத்மானு 2ஆக பிரிச்சுக்கோ. அங்கே அசல் இல்லவே இல்லை. பிரிண்டிங் மிஸ்டேக்கா இல்லைன்னா பகவான் சொல்கிறது மிஸ்டேக்குன்னு அது போயிட்ரி கரெக்டாக தான் இருக்குது. 2-3 புஸ்தகம் கரெக்டாக தான் இருக்குது. உங்கள் புஸ்தகம் கூட அப்படி தான் இருக்கும், கரெக்டாக தான் இருக்குது. அப்படின்னா சொல்லலை, சொல்லாமல் புரிஞ்சு ஆத்மானு 2ஆக பிரிஞ்சுக்கிட்டால் 13 ஆகிடுது. இப்படியெல்லாம் சொன்னேன் எப்படி சார் கணக்கு? அது என்ன கணக்கு மாஸ்டர்? ஓகே. ஆனால் புரிஞ்சுக்கணும், முன்னாடி உட்காந்து கேட்குற உத்தவருடைய டேலண்ட் என்னன்னு. அதனால தான் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இப்படி பண்ணுற. வியாசர் பாரதத்தில் பகவத்கீதையில் கிரந்தி ஸ்லோகங்கள் எழுதின மாதிரி கிரிட்டிக்கல் ஸ்லோகாஸ். ஏன்னா விநாயகருக்கு யோசிக்கிறதுக்கு அவர் ஷரத் ஒரு கண்டிஷன் வச்சார் இல்லையா, நீங்கள் நிறுத்தாமல் சொல்லணும்னா. நான் சொல்லுவேன், ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு சொல்லணும்னா. எப்போ எல்லாம் வியாசருக்கு டைம் வேணுமோ ஒரு கஷ்டமான ஸ்லோகம் சொன்னால் விநாயகர் அப்புறம் அது எழுதுறது போல் இங்கே சுருக்கிக்குவார். அதுக்குள்ளே வியாசாய விஷ்ணு ரூபாய 1000 ஸ்லோகம் ரெடி பண்ணிவாடு. சாமானியம் என்ன? அப்படி மகாபாரதம் 1,00,000 ஸ்லோகங்கள் ஆயிடுச்சு. அடுத்தது 24. இதோடு முடியும். இங்கே இதிலும் 2 சொல்லுவார். ஏகாதசத்வமாத்மாசௌ மகாபூதேந்திரியாணி ச அஷ்டௌ பிரக்ருதயஸ்சைவ புருஷஸ்ச ந வேத்யத புருஷஸ்ச ந வேத்யத வேத்யத வேத்யத. ஓகே. யாராவது 11 கணக்கு சொன்னால் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணுறது? சிம்பிள். 5 மகாபூதங்களும் ஓகே. அப்படின்னா அதில் 5 சூக்ஷ்ம பூதங்களும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அது 5 எடுத்துக்கலாம். நம்ம புரிஞ்சுக்கணும் 5 போதுமன்னா என்ன, மேலே ஸ்லோகத்தோட அப்படி மிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா. அப்புறம் 5 இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் 10 ஆயிடுச்சு. ஆத்மா 11. அவ்வளோதான். எங்கே பஞ்சபூதங்கள் வருதோ அப்படியோ இப்படியோ சூக்ஷ்மமாகவும் ஸ்தூலமாகவும் மிச்சம் எல்லா காம்பினேஷன்ஸ் அங்கே இருக்கும். ஆனால் ஆத்மா எல்லாத்துலையும் இருக்கணும். ஆத்மா பிளஸ் பண்ணாதான் இதெல்லாம் வேலை பண்ணும். பிரகிருத்தினி புருஷ பிளஸ் பண்ணணும், அவர் ப்ரெசன்ஸ் இருக்கணும், அப்போ எல்லாம் நடக்கும் சொல்லி இதே ஸ்லோகத்தில் ஒருவேளை 9 அனி கணக்கு எடுத்தால் இந்த தத்துவங்களுக்குள்ள 5 மகாபூதங்கள் ஓகே. அப்புறம் மனோ புத்தி சித்த அகங்கார அந்தக்கரண சதுஷ்டயத்தின்னு எடுத்துக்கொண்டார். 5 4. ஸோ இப்படி மனோ புத்தி அகங்காரம் ஓகே. அப்படின்னா ஆத்மான்னு எடுத்துக்கல இங்கன்னு கேட்கக்கூடாது, ஆத்மானு தனியாக சொல்கிறாரு. அப்போ மேலது மனோபுத்தி சித்தம் சொல்லலை, அகங்காரம் மட்டும்தான் சொன்னார். சரியா? அஷ்டௌ பிரகிருதிஹ்சைவ புருஷஸ்ச. இங்கே அசல் அந்த லிஸ்ட்டே பகவான் இங்கே சொல்லலை. முதல் வரைக்கும் மகாபூதேந்திரியாணிச்ச ஏகாதச பற்றி சொன்னார். அடுத்தது அஷ்டன்றார். அப்போது கணக்கு எடுத்துக்கணும். அஷ்டன்னு என்ன, ஏதோ ஒன்று 5 ஞானேந்திரியங்கள் எடுக்கணும், இல்லைன்னா மகாபூதங்கள் எடுக்கணும். மகாபூதங்கள் தான் முக்கியம். அப்போ அஷ்டன்னு என்ன கணக்கு பண்ணணும்? இந்த அந்தக்கரண சதுஷ்டையில் 3 எடுத்துக்கணும். 8 ஆயிடுச்சு.
ஆனால் புருஷகாச்ச தனியாக சொல்கிறாரு. அப்போ ஆத்மா, சரியா? நாட் மனோ புத்தி சித்தம் லிஸ்ட்டில் வரல. ஒன்று ட்ராப் பண்ணால் தான் 8 ஆகும். மனோ புத்தி சித்த அகங்காரக பதில் சித்தம் இல்லாமல் 3 ப்ளஸ் ஆத்மா 9. சரியா இருக்கா கணக்கு? சரி அப்படின்னு சொல்லி இதோட கணக்கு விஷயம் முடிச்சுட்டு அப்புறம் 25 வந்து கன்க்ளூட் பண்ணுறாரு இந்த விதமாக. இதி நானா பிரசங்கியானம் இதி நானா தத்வானாம் ருஷிபிக் கிருதம் சர்வம் நியாயம் யுக்திமத்வாத் விதுஷாம் கிம சோபனம் விதுஷாம் கிம சோபனம். ஸோ இதோட நீ கேட்டியே ருஷிகள் ஏன் இப்படி பலதா பேசுகிறாரு சொல்கிறாருன்னா, ஞானிகள் அப்படி சொல்கிறதுல அசோபனம் என்ன இருக்கு, என்ன ஃபால்ட் என்ன இருக்கு? ஞானிகள் அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் சத்தியத்தினை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம்தான் இப்படி பல சந்தர்ப்பத்தில் பல விஷயத்தினை பற்றி சொல்லும்போது பல வகையாக சொன்னார். தப்புன்னு கிடையாது. அதனால் இது நானா பிரசங்கியானாம், மகர்ஷிகள் பல விதங்களாக தத்துவனை இப்படி கனெக்ட் பண்ணுறதுலோ இது யுக்தியுக்தமாக தான் இருக்கு. இட் இஸ் இல்லாஜிக்கல், நாட் இல்லாஜிக்கல், லாஜிக்கல் ஓன்லி. அதனால் ஞானிகளோட வச்சனத்திலும் கிம் அசோபனம் அங்கே இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, கரெக்ட் ஓன்லி அப்படின்னு உத்தவர் கேட்ட அந்த கேள்விக்கு 19வது ஸ்லோகத்தில் வந்து 24 வரைக்கும் பதில் சொல்லி 25 அந்த விஷயத்தினை கன்க்ளூட் பண்ணார். இங்கே இருந்தது. அதுக்கப்புறம் கேள்வி வருது நம்ம உத்தவருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஜென்யூன் கொஸ்டின், சரியா? நான் இன்ட்ரடக்ஷனில் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி விவகாரத்தில் நம்ம எல்லாரும் விசிஷ்டாத்வைத்தில் கூட ஒத்து போகிறோம். நேற்று கூட இந்த பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, விசிஷ்டாத்வைத்தத்தில் என்ன, பகவான் அம்சி, நம்ம எல்லாரும் அம்சம், அதுதான் அவங்களோட பேர். நம்ம விவகார விஷயத்தில் நம்ம கூட அப்படி தான். ஆனால் அவங்க அதோடு நிறுத்தி போகிறான். அதுக்கப்புறம் இப்படி தான் நான் எப்பவுமே பக்தனாகவே இருப்பேன், நான் எப்பவுமே அந்த பகவான்னு சொல்லப்படுற கலுக்கண்டு அதனை வந்து நான் ஒரு சின்ன எறும்பு மாதிரி கொஞ்சம் 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 ருச்சி பார்த்துட்டே இருப்பேன். நான் போய் அந்த கலக்கண்டு கூட ஒன்றாகிறதுக்கு விரும்பலை. அதுதான் அந்த விசிஷ்டாத்வைத பக்தியில். அதனால் வியாபாரத்திலோ அந்த லோயர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி நம்ம ஒத்துக்கிறோம். அதனால தான் விவகாரம் மொத்தம் ஈஸ்வரார்ப்பிதம் అని சொல்லி பண்ண, ஈஸ்வரனை பாவிச்சு பண்ண. ப்ராப்ளம் இல்லை, நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வி ஆக்செப்ட். அதனால் இங்கே நிறைய கணக்கெல்லாம் சொன்னோம். கீதையில் பகவானும் இன்னொரு கணக்கு சொன்னார் இல்லையா, அதையும் ஞாபகப்படுத்துகிறோம். 8 8ன்னாவே மாயா. 8ன்னா மாயா தெரியுமா? என்ன, அது சுற்றிட்டே இருக்கும், இப்படி போய் இப்படி போய் இப்படி வரும். கேஸ்கெட் காட்டுறோம் இல்லை இது முன்னாடி, இப்படி ரவுண்டாக இருக்கிற அந்த ரப்பர் கேஸ்கெட்னு வந்து அப்படி ஃபிட்டாக 8 ஆகிடும், விட்டுட்டா திரும்பி ரவுண்ட் ஆகிடும். மாயா அவ்வளோதான், மாயன் விட்டுடும். ஸோ அதுக்கு தான் பகவான் வந்து 14வது அத்தியாயத்திலோ 3வது ஸ்லோகத்திலோ சொன்னார் 8:10. பூமிராபோ நலோ வாயு கம் மனோ புத்திரேவச்ச அகங்காரம் அகங்கார இதி யம்மே பின்னா பிரகிருதி அஷ்டதா பிரகிருதி. ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய நம்பர்ஸ் வந்துச்சு. இப்போ நம்ம பார்த்த இதில் இல்லை, 8-10 வரல, சரியா? அதனால் இத்தனை கணக்கு சொன்னதுக்கப்புறம் 2ன்னு சொல்கிறது
రెండని சொல்லணுமா మూడని சொல்லணுமா అనేది అది వేండిదిல்லை. రెండు అనేది உபனிஷத்தில் டிஸ்கஸ் பண்ணுறோம் இல்லையா, சாங்கியர்கள் சொல்கிறது ரெண்டா இல்லைன்னு இன்னொருத்தர் மூணுன்றான். ரெண்டு అనేది யாருக்கு தெரியாது, அது இருக்கு. என்னது, ஒன்றும் சேத்தனம் இன்னொன்று அச்சேதனம், ரெண்டு இல்லை ஒன்றாவா நமக்கு இருக்கு. நம்ம ட்ரம்ப் கார்டு ஏகமேவா த்விதீயம் அகம் பிரம்மாஸ்மி, ஒன்று தான். அதுதானே மெயின் பர்பஸ். இவ்வளவு படித்து இவ்வளவு சொல்லி என்ன உபனிஷத்தை என்ன பண்ணான் படித்தான். அதனால் இந்த விஷயத்தினுடைய ஞாபகப்படுத்தும். ஸோ தத்துவங்களை பற்றி எப்படி சிந்திக்கணும் అనేది இங்கே நமக்கு தெரிவிச்சிட்டார் பகவான். இந்த இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். பல வகையாக சொல்கிறதானே விஷயத்தினை பற்றி இங்கே இப்படி டிஸ்கஷன் வந்தது. ஆனால் பிரம்மசூத்திரத்தோட வியாசர் அங்கே கூட வேறு விதமாக அந்த பலதில் தாத்பரியம் இல்லைன்னு சொல்கிற ஒரு அதிகரணத்தில் ஒரு இடத்துல என்ன வார்த்தை உபயோகப்படுத்துகிறாருன்னா, ருஷிகளினால் செய்யப்பட்ட இந்த பல வகையான விவரணம் இருக்கே, இதுக்கு விகானம், விசேஷேன கானம், விக்ருதி, தனித்தனியாக பிரித்து வேறு எது சொன்ன மாதிரி விகானம் அనే வார்த்தை பிரம்மசூத்திரத்தில் வரும். ஓகே, விதவிதமாக சொல்கிறதை அங்கே என்ன அவர் ப்ரூவ் பண்ணுறாருன்னா, நியாயப்பிரஸ்தானமான பிரம்மசூத்திரத்தில் வியாசரும் பலதனி எப்போ சொல்கிறாங்களோ அது சத்தியம் இல்லை, ஃபேக்ட் இல்லைன்னேது தெரிவிக்கிறது. அவங்க பலதனி சொல்கிறாங்கன்னாவே அது சத்தியமாக இருக்க முடியாது, ஃபேக்டாக இருக்க முடியாது. ஃபேக்ட் எப்பவுமே ஒன்றா தான் இருக்கும். சத்தியம் cannot be many, truth cannot be many. absolute truth, பாரமார்த்திக சத்தியம் நிறையாவே இருக்கவே முடியாது. நீங்கள் எப்படி பக்தி பரமாசனம், கடவுள் అనేది எப்பவுமே ஒருத்தராக இருக்கணும். ரெண்டு பேர் இருந்தால் சண்டை வரும், திரும்பி அசுரர்கள் மாதிரி. మరి அப்போ ஏன் இத்தனை, அதெல்லாம் சும்மா. அதுக்கு தானே சொல்கிறோம் அர்த்தவாதம். சிவனா, ராமாவா, கிருஷ்ணாவா, முருகனா. ஆனால் மைண்ட் எப்படி அதில் மாட்டிக்கிறது பார்த்தீங்களா? வேதாந்த சிரவணத்துக்கு வரலன்னா அதில் இருந்து வளர்ந்து வெளியே வரணும். grow in the mother's womb, live in the mother's womb, grow in the mother's womb and get out of the mother's womb. அதுதான் சாஸ்திரம் சொல்கிறது. அப்படியே இருப்பியா என்ன? ஆனால் மதர் வூம்பில் போகாமல் நீ குரோ ஆக முடியாது. அதனால் ரிலிஜனில் இருக்கணும், ரிலிஜனில் வளரணும், ரிலிஜன்லேருந்து எஸ்கேப் ஆகணும், இல்லைன்னா பாண்டேஜ். சர்வத்தனி தியாகம் பண்ணன்னு சொல்கிறோமே முதல்ல. சர்வமன்னா சர்வம் தான். கடவுள்னு கூட விட்டு கொடுக்கணும். நம்ம நினைக்கிற கடவுள்னு விட்டு கொடுக்கணும். நம்ம நினைக்கிற நாமரூபத்தின்னு விட்டு கொடுக்கணும். ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம்னா வேதாந்தத்தின் ஒத்துக்கிட்டு சிரவணம் பண்ண பழகினவனுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்லோவாக வரும். ரமணர்கிட்ட ஒரு கேட்குறார் ஒரு ஃபாரினர், பகவானே நீங்கள் டீச் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கே, நான் யாருன்னு விசாரணம் பண்ணன்னு சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது இது என்ன புதுசாவா இல்லைன்னா சாஸ்திரம் இருக்குன்னா? இருக்கே, சாஸ்திரத்தில் எல்லாம் இருக்குன்னாரு. இருக்கே சாஸ்திரத்தில். தத்துவமசி மகா வாக்கியம் பின்னாடி சொல்கிறது அர்த்தம் அதுதானே, நீ யாருன்னு விசாரணை பண்ணந்தானே. ஓகே, அப்போ ஏன் எல்லாருக்கு கேட்டாலும் அடைய முடிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது, சிரமப்படுறாங்கன்னா அதே நான் யார் అనేది இல்லை. குரு தத்துவமசி అని சாந்தோக்கிய உபனிஷத்தில் 9 வாட்டி சொன்னதுக்கப்புறம் அது மந்திரம் மாதிரி, மகா வாக்கியம் மந்திரம் மாதிரி. மந்திரம் வாங்கினதுக்கப்புறம் அது அநேக வாட்டி புனராவృత్తి பண்ணணும், ரிப்பீட் பண்ணணும், உபாசனை பண்ணணும், மனனம் பண்ணணும்.
நிதித்தியாசனம் பண்ணணும். நமக்கு இங்கே எந்த மந்திரம், மகா வாக்கியங்கள், உபனிஷத்து வாக்கியங்கள் எல்லாம் மந்திரங்கள் தான். பகவத்கீதை வாக்கியங்கள் எல்லாம் மந்திரங்கள். அது நீ எடுத்துக்கிட்ட, கேட்டாச்சு, யூ ஆர் த பிரம்மன், ஓகே, ஆர் யூ ஆர் சைத்தன்யம், ஆத்மா, கேட்டோம். ஆனால் வேலை நடக்கிறதா உடனே அதில் நிற்கிறோமா? அந்த நிஷ்டல அதிஷ்டானமாக இருக்கிறோமா? சமாதின்னு அதுதான் சமயக் தி. யோகபரமாக சொல்கிற சமாதி விட்டுடுங்க. எப்போ சமாதி? நம்ம மாண்டுக்கத்தில் சமாதிக்கு நித்திரைக்கு ரெண்டு ஈக்குவல் தான் சொன்னோம். ஒன்று உட்கார்ந்து பண்ணுறது, ஒன்று படுத்துக்கிட்டு பண்ணுறது. ஆனால் கான்ஷியஸ்லி யூ என்டர் இன் டு தட் ஸ்டேட். கொஞ்ச நேரம்காவது எங்கே எல்லாம் விட்டுடுறியோ, எல்லாம் விட்டுடணும் இல்லையா? தூக்கத்தில் எல்லாம் விட்டுடுறோம். அதனால் சமயக் தி என்ன ஆக்சுவலி சமாதிக்கு டெஃபினேஷன் வந்து உன்னுடைய புத்தி. தி என்ன புத்தி அபைட் ஆர் சிட்டிங் అని சொல்லி அர்த்தம். அதிஷ்டானம்னு ஏறி உட்காருதுன்னு அர்த்தம். ஆனால் இன்னும் கூட என்ன பார்க்கணும்னா, ஏறி உட்காருதுன்னு என்ன? எ கான்ஸ்டன்ட், தொடர்ந்து ஞாபகம் வச்சுக்கிறது, நான் அந்த சத்தியம் தான், நான் அந்த ஆப்சல்யூட் ட்ரூத்து தான் அப்படின்னு. ஒருக்காக கூட திரும்பி பிரம வரக்கூடாது, மாயா வந்து நம்மளை தொடக்கூடாது. அப்படிப்பட்ட அந்த கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ் இஸ் கால்டு నిధిధ్యాసన. அதுக்கு தான் నిధిధ్యాసన అభ్యాసం. ஸோ வேதாந்த பரம சமாதி అనేది இது புரிஞ்சுக்கிட்டு நீ கண்ணு திறந்திரு, வேலை பண்ணிட்டேரு, ஆனால் மறக்கலை. அந்த கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ் எப்படி வருமன்னா, எந்த அளவுக்கு நீ விவகாரத்தில் வந்து கொஞ்சம் வித்ட்ரா பண்ணிட்டு ரினன்ஸு, அப்புறம் இதில் ஈடுபடுறையோ, அப்போ அந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ மனசில் ஏன் மிச்சம் எல்லா ஞாபகம் இருக்கிறது? வீடு, வாசல், குழந்தை, ப்ராப்பர்ட்டி, பணம், என்ன அதில் மனசு ஈடுபடுறது. மனசு சத்தியத்தினை மறந்து உன்னை ஸ்வரூபத்தினை மறந்தாயன்னா உடனே சம்சாரம் வந்து விட்டுக்கும், துக்கம் வரும். அப்போது கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ் இஸ் கால்டு சமாதி. அப்புறம் திருஷ்ய விவேகத்தில் பார்த்தோம். ஆனால் நேற்றுக்கு மாண்டுக்கம் சொல்லும்போது சமாதியெல்லாம் அந்த வேர்ட்ஸ் இங்கே ரிலவெண்ட் இல்லை, வேதாந்தத்தில் சொன்னோம். ஆனால் அந்த வார்த்தைகள் உபயோகப்படுத்திட்டார் சங்கராச்சாரியர். திருஷ்ய விவேகம், திருஷ்ய விவேகம் சங்கரர் எழுதியிருக்காரா இல்லை சுரேஸ்வராச்சாரியர் எழுதியிருக்காருன்னு இன்னும் ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. பரவாயில்ல, ரெண்டு பேர் அவர் சிஷ்யன் தானே. அங்கே 6 விதமான சமாதி பற்றி சொன்னார். அதில் நமக்கு ஒன்று ரிலவெண்ட்டான இப்போது சமாதி வார்த்தை வந்ததுனால, சமயக்தியன் வந்ததுனால இந்த விதவிதமாக பேசினார்ன்றோம். விகானமனே அங்கெல்லாம் போயிட்டு வந்தோம் பிரம்மசூத்திரத்துக்கு. ஸோ பிரகரண கிரந்தத்துக்குள்ளே போயிட்டு வரோம். அங்கே வந்து சப்தானுவித்த சவிகல்ப சமாதி முதல் சப்தானுவித்தன்னு என்னன்னு தெரியுமா? அந்த சாஸ்திரத்துடைய வாக்கியத்தினை குருவாயால் அந்த சப்தத்தினை கேட்டப்பவே ஞாபகப்படுத்தாரில்ல. கொஞ்ச நேரத்துக்கு நீ அந்த அதிலே இருந்தால் கூட சப்த அனுவித்த சமாதி. கண்ணு திறந்துதே இருக்கும், கண்ணே மூடலை, ஒன்றும் பண்ணல. ஆனால் குரு அந்த மகா வாக்கியமோ ஏதோ ஒரு அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அலர்ட் சப்தா அணு அது கேட்டு வித்த அடைஞ்ச சமாதி சமயக்கு புத்தியில் ஒத்திடு வந்துச்சு. அதே சப்தத்தினை நீ திரும்பி மனனம் பண்ணும், அப்போ நீ சப்தானுவித்த சமாதி பண்ணிட்டு இருக்கு. அங்கே அப்படி தான் பாஹ்யமாக பண்ணுறது 3, வெளியில் பண்ணுறது 3ன்னு மொத்தம் 6 சமாதி வார்த்தைகள். அப்புறம் திருஷ்யானுவித்த சமாதி, பாஹ்ய அந்தர் அப்படின்னு. அதனால் சமாதி வார்த்தனை எப்படி புரிஞ்சுக்கணும், அப்படி புரிஞ்சுக்கணும். அப்படின்னா அந்த யோகாவில் சொல்கிற அந்த சமாதி ஸ்திதி இல்லவே இல்லையான்னு சொல்லலை, இருக்கு. நீ ரொம்ப அதுக்கு பிரயத்தனம் பண்ணி அப்படி போனால் கான்ஷியஸ்லி வில் என்டர் இன்டு. பட் அல்டிமேட்லி வெளியில் வந்த உடனே மனசு கிளம்ப உடனே மாயா வந்து சம்சாரம். அதனால் நான் கண்ணு மூடாமல் மனசு வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட
మాయలో ఉడామే సంసారం అనేది ఇల్లే మాయ అనేది தொட முடியாத సంసారం మిథ్య உலகம் மித்யா అని ஃபர்ம் கன்விக்ஷன். கடைசியில் ரமணர் அவர் கூட அப்படி பேசி யூ நீட் எ கன்விக்ஷன் தட் யூ ஆர் த பிரம்மன், நீ அந்த பரம்பொருள் கன்விக்ஷன் வரவர். அதுக்கு டைம் ஆகும், அதுக்கு சாதனை வேணும். அதனால் கேட்டதுக்கப்புறம் கண்ணு மூடி உட்காரு, சிந்தனை பண்ணு, கேட்டுகிட்டே இரு, ரிஃப்ளெக்ட் பண்ணிகிட்டே இரு, மனனம் பண்ணு, நிதித்தியாசனம் பண்ணு, அந்த கன்விக்ஷன் வரும். இனிமேல் ஒரு சந்தேகமும் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்லிப் இருக்காது, உணர்ந்து இருக்காது. அப்படி இருக்கிறவங்கன்னு ஜீவன் முக்தர்கள் ஞான நிஷ்டர்கள்னு சொல்கிறோம். அதனால் நம்ம எல்லோரும் கூட அதை அடைஞ்சாச்சுன்னா ஜீவன் முக்தர்கள் தான். அந்த நிலை நமக்கு வந்ததுன்னு நமக்கு கன்விக்ஷன் இருந்துச்சுன்னா சரி. இது எல்லாமே சைட் பாயிண்ட்டு இந்த 25 வரைக்கும் சொன்னதே. இன்னொரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன், ஏன்னா முடிஞ்சாச்சு டாபிக் அது. இப்போ பலதாக சொல்லிட்டு இருக்கோம், தத்துவங்கள் இத்தனை பற்றி பேசணுமா, எதுக்கு இவ்வளோ விவரணம்? அப்போது ஆத்மா ஒன்று இருக்குன்னு சொன்னால் போகாதா? அப்புறம் கர்மயோகம் பண்ணணுமா, சுவாமினி கும்பிடணுமா, உபாசனை பண்ணணுமா? அந்த எல்லாத்துக்கும் சிம்பிள் எக்ஸாம்பிள் வேறு என்ன சொன்னேன், ஒரு வீட்டுக்கு சீலிங்கு காங்க்ரீட் ரூஃப் போடும்போது கீழே நிறைய சப்போர்ட் வைப்பாங்க. சப்போர்ட் வைக்காமல் காங்க்ரீட்டு போட முடியாது. ஆனால் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் முதல்ல கொஞ்சம் எடுத்துருவான், சிலது இன்னும் மெயின் ஒரு 8 அப்படியே இருப்பான். க்யூரிங் எல்லாம் பண்ணுவான். அந்த க்யூரிங் பண்ணுறது தான் நிதித்தியாசனம். அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஓகே கடைசியாக வேலை முடிஞ்சதான் எல்லாம் எடுத்துருவான். அதே மாதிரி தான் இந்த கணக்கெல்லாம் அது இதெல்லாமே ஏக்கமில் எங்கே இருக்கு, ஒன்று தான் இருக்கு. அப்படிப்பட்டது யாருன்னு பார்த்தானும் எது பார்த்தானும் என்ன கேட்டானும் என்னாவது செஞ்சுட்டே இரு. ஞானி அதனால இன்ட்ராக்ஷன் பண்ணிகிட்டே இருந்தால் கூட இஸ் வெரி வெல் நோ தட் சர்வம் ஆத்மமயம். எப்படிப்பட்ட ஆத்மா? நிர்குணா. பக்தி லெவலில் கொஞ்சம் முதல்ல வளர்த்துறதுக்கு சர்வம் சிவமயம், சர்வம் கிருஷ்ணமயம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று அந்த பாவனை. ஆனால் அது அப்புறம் கிருஷ்ணா ராமா சிவா நாமங்கள் எல்லாத்தையும் விட்டுடணும். நாம ரூபங்கள் மித்யா, நாமரூப வத்திரிக்தமாக இருக்கின்றது உணர்வு, கான்ஷியஸ்னஸ் தான். அதை பற்றி மாண்டூக்கியம் படிச்சுட்டே இருந்தால் ஓகே எப்படி நெகேட் பண்ணி சொல்கிறது, எப்படி அன்வயம் பண்ணி சொல்கிறது சொன்னமில்லை. இப்போ அந்த 7வது மந்திரத்தில் 3 வகையான பாகங்கள் அதில் இருக்கு. சரி, 26 படிக்கிறோம். உத்தவருக்கு கேள்வி வந்துச்சு. ஓகே, ஆனால் இது ஜென்யூன் கேள்வி நமக்கு. இது இங்கே நின்று அத்தியாயம் கடைசி வரைக்கும் இப்படி தான் கொஞ்சம் டிஸ்கஷன் கொஞ்சம் ஆழமாக இருக்கும். கேள்வி ரொம்ப முக்கியம். உத்தவ உவாச்ச பிரகிருதி புருஷச்சோபௌ யத்யப்யாத்மவிலக்ஷணோ அந்யோன்யாபாஸ்ரமாத் கிருஷ்ணா ஆஸ்ரயாத் கிருஷ்ணா த்ருஷ்யதே நபிதாத்தயோः நபிதாத்தயோः பிரகிருதௌ லக்ஷ்யதே ஹ்யாத்மா பிரகிருதிஷ்ச ததாத்மனி. ரொம்ப முக்கியமான கேள்வி. ஓகே, இங்கே பாருங்கள், முதல்ல பதார்த்தத்துக்கு அப்புறம் போகிறோம். இந்த உலகத்துடைய கிரியேஷன் அப்படின்னு சொல்லும் போதும் முக்கியமான 2 இப்போ சொன்ன சேத்தனம் அச்சேதனம். ஆனால் அதுக்கு இன்னொரு பேர் கொடுத்தா புருஷ பிரகிருதி. சாங்கியர்கள் அதுதானே 2 சொல்கிறாங்கன்னு சொன்னோம்.
So fundamental principles of this whole creation is only two things. One is consciousness, one is matter. Basic matter and the consciousness. Consciousness in basic and சொல்லலாம் basic and ஆனால் இதில் என்னதான் வித்தியாசம்? சரி, ரெண்டு இருக்கு. இந்த ரெண்டு எப்பவுமே உத்தவருடைய கேள்வி நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். இந்த ரெண்டுமே எப்பவுமே கலந்துதான் இருக்கு. இது ரெண்டுத்தினு பிரிக்க முடியுமா? எப்படி பிரிக்கிறது? ஞானி அனி சொல்கிறவனும் ஞானம் பற்றி பேசுகிற குரு எல்லாமே கூட ஜடமான சரீரத்திலிருந்தே மேட்டரான இதிலிருந்து பேசுகிற இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து. அப்போ கான்ஷியஸ்னஸ் புருஷ அண்ட் பிரகிருதி இது ரொம்ப கஷ்டமாக இருக்கே பிரிஞ்சு பார்க்கறது. எப்படி பிரிக்கிறது? நம்ம ஞானம் கிளாஸுக்கு வராதவனும் ஒன்றும் தெரியாதவனும் கூட அப்படி தான் அவனே மனுஷன் அப்படி தான் மூவ் பண்ணுறான். இப்போ நம்ம இதெல்லாம் கேட்குறோம், அநேக வருஷமாக இன்னும் கேட்போம். நம்மளும் வீட்டில் எல்லோரும் கூட மூவ் பண்ணுறோம், ஊரில் திரும்ப. என்னதான் வித்தியாசம் இருக்குது? சுவாமிஜி கூட எல்லோரும் கூட தான் வராரு இருக்கிறாரு. இப்போ எங்கே என்னதான் எப்படி பிரிக்கிறது? இது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. பிரிக்க முடியாது இது ரெண்டுத்தினே ஆக்சுவலாக. அதனால் செல்ஃப் ரியலைசேஷனும் ஞான நிஷ்டான்னா அது என்னமோ தனிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அப்புறம் சுவாமிஜி கொடுக்குற எக்ஸாம்பிள் மாதிரி அந்த ஏதோ ஒரு ஃபிலிமில் எடுத்தான், அதெல்லாம் பார்க்குறது நல்லா இருக்கும். ஒரு மனுஷன் படுத்திருக்கான், அப்புறம் அவன் சரீரத்துலேருந்து ஒரு ப்ளூவாக அப்படி ஆத்மா கிளம்பி அப்படி ப்ளூ கார்டுலேருந்து அப்படியே எல்லாம் போய் அப்படியெல்லாம் அங்கங்கே சுற்றி வேறு லோகம் போய் அப்படியே வந்துச்சு, திரும்பி இங்கே அப்படி அந்த மியூசிக் எல்லாம் போட்டு பார்த்தா அப்படி செமி டார்க் ப்ளூ கலர் நல்லா இருக்கும் சினிமா. அப்படி ஏதாவது ஆகுமா? இந்த எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் மாதிரி ஏதாவது அனுபவங்கள் வருமா? ஏன்னா யோகா புஸ்தகங்கள் சிலதெல்லாம் அப்படி மிஸ்டேக்ஸ் எல்லாம் சொல்கிறான் பார்க்குறான்னா மாயா. அதெல்லாம் கூட மேட்டருக்குள்ளே தான் நடக்கிறது. அதெல்லாம் they are nothing to do with the consciousness. என்ன மாயெல்லாம் என்னாவது நடக்கலாம். அதனால் அதெல்லாம் ஏமாந்து போகக்கூடாது இருக்கிற. அதெல்லாம் சித்திகள் வரலாம். அதனால அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வார்த்தை சொன்னார் ரமணர், ஜெப்பிடி வித்தை, மேஜிக். இதெல்லாம் மேஜிக்கான இந்திரஜாலம்னு இல்லாதது இருக்கிற மாதிரி காட்டுறது. ஸோ இதுதான் கேள்வி. இது ரெண்டும் பிரிக்க முடியல. எப்படி பிரிக்கிறது? பேசிகிட்டு இருக்கிற நீ கூட இப்போது நீ பரமபுருஷன் தான், நான் ஒத்துக்கிறேன், பரமாத்மா தான். ஆனால் நீ இப்போது ஏதோ ஒரு சரீரம் எடுத்துக்கிட்டு வந்து தானே மேட்டராக இங்கே இருந்து அது மூலமாக தான் பேசுகிறேன். சரி, இன்னும் டிஸ்கஷனுக்கு போகணும். முன்னாடி என்னென்ன, இப்போ புருஷன்னா யார்? நம்ம வீட்டு புருஷன் இருக்கிறதில்லை. எல்லாம் பிரகிருதன் என்னன்னு கிளியராக ஒரு டேபிள் மாதிரி மைண்டில் இருக்கணும். ஸ்வதந்திர தத்துவம் இது ரெண்டு கலந்திருந்தால் கூட இனிமேல் அதே தான் விவரணம் எல்லாம் வரும். ரெண்டு கலந்து தான் இருக்கு, ரெண்டுன்னு பிரிக்க முடியாது. தே ஆல்வேஸ் லிவ் டுகெதர். அதனால் நம்ம யாராவது நான்னு சொல்லும்போது, ஐ ஆம்னு சொல்லும்போது, தெரிஞ்சு சொன்னானோ தெரியாமல் சொன்னானோ, அறிவோடு சொன்னான் அறிவில்லாமல் சொன்னால் கூட, நான் இந்த ரெண்டுத்துடைய மிக்சர். What is consciousness and the matter? ஆனால் இங்கே யார் மேலே டிபெண்ட் ஆகிருக்கான்? அதுதான் யார் சுதந்திரம், யார் என்ன பண்ணுறான். ரெண்டு சேர்ந்து இருக்கும்போது நானே அப்போது பிரகிருத்தினே நிஜமான இதில் எது சத்தியம்? ரெண்டு இருக்க முடியாது சத்தியம்.
நேற்று சொன்னோம் இல்லையா, கடவுள் இருக்காரு, உலகம் வேறையாக இருக்கான்னா, அப்போ கடவுள் இருக்கிற இடத்துல உலகம் இல்லை, உலகம் இருக்கிற இடத்துல கடவுள் இல்லை. போத் ஆர் நெகேட்டிங் ஈச் அதர் ஆகிடும் இல்லையா. அதுக்காக இப்போ இது படிச்சுக்கணும். புருஷன் ஆத்மா இங்கே புருஷனா நான், ஆத்மா நான், கான்ஷியஸ் நான், பிரம்மன் எல்லாம் ஒன்று தான். ஆனால் இங்கே உபயோகப்படுத்துகிற வார்த்தை புருஷ பிரகிருதி. ஸ்வதந்திர தத்துவம். பிரகிருதி இல்லைன்னா கூட, பிரகிருதி கூட சேர்ந்து இல்லைன்னா கூட எப்பவுமே சுதந்திர தத்துவமாகவே இருக்கிறது கான்ஷியஸ்னஸ் புருஷ. அப்புறம் அந்த புருஷன் சைத்தன்யத்திலும் எந்த குணங்களும் இல்லை, எட்ரிபியூட்ஸ் கிடையாது. நிர்குண தத்துவம் 2. எந்த குணங்கள் இல்லாதனாலையும் சுதந்திரமாக இருக்கிறதுனாலையும் நிர்விகார தத்துவம், எந்த விகாரங்கள் இல்லை. அதில் ஏதாவது மாறுமா? கான்ஷியஸ்னஸ் கொஞ்சம் பெருசாகுமா, சின்னதாகுமா? சயின்டிஸ்ட் எல்லாம் இப்போ மாடர்ன் இங்கே இப்போ வரைக்கும் மெடிக்கல் எல்லாம் அவங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னா கான்ஷியஸ்னஸ் என்னன்னு புரியல இன்னும். அது பிரெயினில் மேனிஃபெஸ்ட் ஆகிற ஒரு சக்தி என்றான். அந்த அளவுக்கு தான் பிரெயின் கிரியேட்டிங் ஆர் ஜெனரேட்டிங் த கான்ஷியஸ்னஸ். அந்த பிரெயின் போச்சுன்னு அந்த கான்ஷியஸ் டெட், அதோடு முடிஞ்சு போச்சுன்னு அவங்களுக்கு கதை. அதுக்கு மேலே அவங்க அடுத்ததுக்கு வர்றதில்லை. நம்ம அப்படி சொல்லலை. ஏன்? சைத்தன்யம் பிரெயின் மூலமாக व्यक्तப்படுத்துறது. ஓகே, அதனால் பிரெயின் நாட் கிரியேட்டட் த கான்ஷியஸ்னஸ். நல்ல கவனமாக கேட்கணும். பிரெயின் கான்ஷியஸ்னஸ் பிரெயினோ மனசோ கான்ஷியஸ்னு கிரியேட் பண்ணல, ஆனால் கான்ஷியஸ்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த 2 டிஃபரன்ஸு. சைத்தன்யம் எல்லா இடத்துலையும் இருக்கு, ஆனால் व्यक्तமாகறதுக்கு மீடியமாக இருக்கே தவிர பிரெயினாவது மனசாவது கான்ஷியஸ்னஸ்னு கிரியேட் பண்ணலை. அந்த கனெக்ஷனை அவங்களுக்கு எப்படி தான் புரியும்? ஏன்னா கண்ணால் பார்க்க முடியாதது. டெட் நேரம் என்ன போயிடுச்சுன்னு தெரியல, எல்லாம் நிந்தி போச்சு, அவ்வளோதான். என்ன இருந்துச்சு இதுக்கு முன்னாடி, இப்போ என்ன போச்சு? நிந்தி போகிறதுனாலவே எல்லாம் போயிடுச்சா? இதெல்லாம் நிந்தி போகிறதுக்கு என்ன காரணம்? எது டிஸ்கனெக்ட் ஆகிற? எல்லா பல்பு ஃபேன் நிந்தி போச்சுன்னா கரண்ட் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அங்கே எது டிஸ்கனெக்ட் ஆகி எல்லாம் நிந்தி போச்சு? அங்கே தான் நிந்தி போவோம். அவனுக்கு தெரியும், அதுக்கு மேலே போக முடியாது. பேராசைக்காலஜி ஏதோ எல்லாம் படிக்கிறோம் மேலே மெட்டாஃபிசிக்ஸுக்கு எல்லாம் கூட முயற்சி பண்ணி பிரான்ச்சஸ் எல்லாம் வச்சு ரிசர்ச் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் பண்ணுறான். வேதாந்தத்துக்கு சாஸ்திரத்துக்கு வராமல் அது எல்லாத்துக்கும் பதில் கிடைக்காது. நிர்விகார தத்துவம். இப்போ சரீரம் மாறுறது, இந்த பிரெயினும் டல் ஆகிறது. அப்பப்போ பிரெயின் அசல் ஃபங்க்ஷனே பண்ணல. ஃபங்க்ஷன்னா எதுவுமே எக்ஸ்டர்னல் கான்டாக்ட் இல்லை, கோமாவில் இருக்கான். இப்போ கான்ஷியஸ் இருக்கா இல்லையா? மாதிரி பிரெயின் கான்ஷியஸ்னு கிரியேட் பண்ணியிருந்த கான்ஷியஸ் பிரெயின் இருக்குல்ல, பிரெயின் ஃபுல்லி டெட்ன்னு சொல்லலை நீ, ஆனால் அன்கான்ஷியஸ்ன்றான். அப்போது கான்ஷியஸ் என்ன ஆயிடுச்சு? இப்போது பிரெயினுக்கு கான்ஷியஸ்ன்னு व्यक्तம் பண்ண தெரியல, அதனால் இவன் அன்கான்ஷியஸ்ன்றான். ஆக்சுவலி கான்ஷியஸ் கேன் நெவர் பிகம் அன்கான்ஷியஸ். பிரகிருத்தியில் விகாரம் இருக்கு, அங்கே விகாரமே இல்லை. அதுதான் விஷயம், பாயிண்ட். அதுக்கு தான் நான் அந்த மெடிக்கல் லிங்க் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன். 3 ஆயிடுச்சா? 4வது சேதன தத்துவம், செல்ஃப் எஃபல்ஜென்ட். ஸோ இங்கே புருஷனன்னு சொல்கிறது என்னன்னா சுதந்திரத்துவம், நிர்குண தத்துவம், நிர்விகார தத்துவம், சேதன தத்துவம். இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக இருக்கிறது பிரகிருதி. பிரகிருதி இப்போது அந்த பிரெயின் எக்ஸாம்பிள் இருக்கா, பிரகிருதி என்ன பண்ணுறதுன்னா, பிரகிருத்தின்னா நம்ம சரீரம், இந்த உலகமாவது இதெல்லாம் ஒரு மீடியம். அப்போது பிரகிருதி சைத்தன்யத்தினை மேனிஃபெஸ்ட் व्यक्तப்படுத்துறதுக்கு மீடியமாக இருக்கே தவிர அதுக்கு சுதந்திரத்துவம் இல்லை.
பரதந்திரத்துவம் இது பிரகிருதி மேட்டர். சகுண தத்துவம் குணங்கள் இருக்கு, 3 குணங்கள் இருக்கு, சத்வ ரஜஸ்தம குணங்கள், கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ். ஓகே, அதனால சவிகார தத்துவம், விகாரங்கள், அநேகப்பட்ட காம்பினேஷன்ஸ், அநேகப்பட்ட மாற்றங்கள். இது அச்சேதன தத்துவம். இது சேத்தனம் இருக்கிற மாதிரி ஏதாவது கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கிறதுனா பாரோயிங் ஃப்ரம் த பியூர் புருஷ கான்ஷியஸ்னஸ் கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போ கேள்வி என்ன, அசல் இது ரெண்டுத்தையும் இப்போ என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இது ரெண்டுமே கூட ஓகே, புருஷன் முக்கியமாக எல்லாமே இந்த ரெண்டுடைய காம்பினேஷன் தான் சர்வம், ஹோல் கிரியேஷன். ஆனால் கிரியேஷன் అనేది மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கூட இந்த ரெண்டு இருக்கு, அதையும் புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு தூக்கத்தில் நம்ம தூங்கிட்டோம், அங்கே எதுவுமே இல்லை, எவ்ரிதிங் இஸ் நில், இஸ்ன்ட் இட்? ஆனால் நிஜமாக இல்லையா? இருக்கு. பொட்டென்ஷியல் ஃபார்மில் டார்மெண்ட்டாக இருக்கு, திரும்பி மேனிஃபெஸ்ட் ஆகிறது. அப்போது மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கூட அங்கே என்னமோ ஒன்று இருக்குது, அதிஷ்டானம் இருக்குது, அது நான், அது கான்ஷியஸ்னஸ், சைத்தன்யம். உத்தவகீதையில் உள்ள வேதாந்தமா சார்? ஆமாம், பாருங்க, இந்த கேள்வி அப்படி இருக்காது. சரியா? அதனால தான் பகவத்கீதையிலோ 13வது அத்தியாயத்திலோ பகவான் சொல்கிறாரு, புருஷ பிரகிருதிஸ்தோஹி, புருஷன் பிரகிருதி கூட சேர்ந்து இருந்தால் கூட இருந்து புங்கே பிரகிருதி ஜான் குணான், பிரகிருதியில் நடக்கிற அந்த குணங்கள் எல்லாத்தையும் புருஷன்தான் என்ஜாய் பண்ணுறான்னு நினைக்கிறோம். இந்த புருஷன் இங்கே யாரது? ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ்ஸு, பாரோடு கான்ஷியஸ்னஸ்ஸில் இந்த புத்தியில் என்ஜாய் பண்ணுறது. ஆத்மா எதுவுமே என்ஜாய் பண்ண முடியாது. பியூர் ஆத்மா பிரம்மனும் சிவனேன்னு இருப்பார், ஒன்றுக்கு லாய்க்கில்லை. உண்மையாக சொன்ன ஆகாயம் ஏதாவது பண்ணுறது நீங்கள் பார்த்தீங்களா? ஆகாயம் ஏதாவது பண்ணுற மாதிரி, காற்று மாதிரியோ, நெருப்பு மாதிரியோ, ஜலம் மாதிரியோ, புது ஏதாவது பண்ணுறது? ஒன்றும் பண்ணல, ஒன்றுக்கு லாய்க்கில்லை. ஆனால் லாய்க்கில்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த நாள் இருக்கிறதுக்கு காரணமே அதிஷ்டானம், ஆகாயம்ப்பா. அப்படி இங்கே சொல்லி பகவானும் காரணம் குணசங்கோஸ்ய சதசத்யோனிசு யோனி ஜன்மசு. 13 அத்தியாயம் ரொம்ப முக்கியம். 13, 14, 15 மூணுவே த க்ரக்ஸ் ஆஃப் தி வேதாந்த மொத்தம் அதில் இருக்கு. ஏன்னா உபனிஷத்தில் சொந்த அளவுக்கு அங்கே சொல்ல முடியாது. பட் ஜஸ்ட் கிவ் த ஒரு ஐடியா. இன்னும் அங்கே தான் குணங்களும் பிரகிருதி புருஷன் எல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கேன். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறதுனால வேறு செஞ்சு பிரிஞ்சு தனியாக பார்த்து செய்ய முடியல, சாத்தியப்படாத விஷயமாக இருக்கு. ஓகே, இப்போ கொஞ்சம் திங்க் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? எதுக்கு இந்த கேள்வி கேட்குறாருன்னா, ஸோ இப்போ சொன்ன மாதிரி சைத்தன்யம் வியக்தமாகறதுக்கு மேட்டர் மீடியமாக இருக்கின்றனது. நம்ம ஃபிசிக்கல் பாடி மைண்டு கூட மேட்டர் தான். மைண்டு தனியாக இருக்காது, ஃபிசிக்கல் பாடி கூட சேர்ந்து தான் இருக்கணும். பக்கெட் ஃபிசிக்கல் பாடி, பக்கெட்டில் தண்ணி மைண்டு, அங்கே ஒரு ரிஃப்ளெக்ஷன் மேலே இந்த சூரியன் விழுந்த அதெல்லாம் மீடியம். சரியா? அதனால் சுத்த சித்து ரிகக்னைஸ் பண்ண முடியாது. சுத்த சித்தனை ரிகக்னைஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் பஞ்சதசியில் நல்லாவே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். மீடியம் இல்லாமல் ரிகக்னைஸ் பண்ண முடியாது சுத்த சித்தனை. இப்போ கரண்ட் நீ ஏதோ ஒரு கேட்ஜெட் இல்லாமல் எப்படி தான் ரிகக்னைஸ் பண்ணுவீங்க? ஓகே, இல்லை தொட்டிட்டா சார், ஒன்றும் இல்லை, ஆனால் ஷாக் கிடைச்சது. எங்கே தொட்டிட்டேன்? ஏதோ ஒரு கேட்ஜெட் இருக்கு, அதில் கரண்ட் இருக்கும்னு நினச்சேன், தொட்டிட்டேன். தொடலைன்னா தெரியுமா? இருக்கேன்னு எப்படி தெரியும்? என்ன அது அங்கே இருக்க எப்படி பார்த்தியா? தெரியாது. மீடியம் இருந்தால் தான் வியக்தமாகிறது. ஓகே,
இதுக்கு இன்னொரு நம்ம ரெகுலர் உதாரணம். இப்போது தூக்கத்தில் இந்த மீடியம் பாடி மைண்ட் இருக்கு, ஆனால் கூட நமக்கு நான் கான்ஷியஸ்னு சித்துன்னு சொல்லிட்டு எனக்கு அனுபவப்பட்டதுன்னு அப்போ தெரியல, அங்கே தெரியல. அப்புறம்தான் ஏதோ சுகமாக இருக்குன்னு மட்டும் சொல்கிறோம். ஏன் தெரியலன்னா மீடியம் இருந்தால் கூட அங்கே இன்ஆக்டிவாக இருக்கிறதுனால, அது பாயிண்ட்டு. இன்ஆக்டிவாக இருக்கிறது அப்படின்னா இங்கே ஆல்மோஸ்ட் டெட்டு தானே. டெத்துன்னு பற்றி சொல்லாமல் தூக்கம் பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். இன்ஆக்டிவாக இருக்க அது சாஸ்திரமாக இன்ஆக்டிவ் ஆகி போச்சு. இங்கே டெம்பரரி இன்ஆக்டிவ் ஆகிடுச்சுன்னா சைத்தன்யம் அங்கே व्यक्तமாகிறது மீடியமாக இது அது எதுவுமே தெரியல. ஆனால் அப்போது ஆனால் நினைவுக்கு வந்ததுக்கப்புறம் விசாரணை பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதுதான் செய்கிறது சாஸ்திரம் கேட்கும்போதும். இங்கே மீடியம்ன்றோமே சாஸ்திரிய பதமாக பேசும்போது மீடியத்துக்கு வெஞ்சகா అని சொல்கிறான். வெஞ்சகன்னா ஆக்சுவலி மிர்ரர்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில். வெஞ்சகம் மிர்ரர். எங்கெங்கெல்லாம் சைத்தன்யம் व्यक्तமாகிறது மிர்ரர்னு ஏன் சொல்கிறோம்? மிர்ரர் கிவ்ஸ் த ரிஃப்ளெக்ஷன். மிர்ரர் கொடுக்குற மாதிரி ரிஃப்ளெக்ஷன் இன்னொன்று எதுவுமே கொடுக்காதே. நம்ம மூஞ்சி வேறு ஏதோ லைட்டாக ஸ்டீலு பாத்திரத்தை கூட பார்த்துக்கலாம். ஆனால் மிர்ரர் கொடுக்குறது எக்ஸாக்ட் அப்படி. ஸோ வெஞ்சகம். ஓகே, இங்கிலீஷில் சொல்லணும்னா மிர்ரர்னு சொன்னால் நீங்கள் மிர்ரரே நினச்சிக்க கூடாது. மேனிஃபெஸ்டர். மேனிஃபெஸ்டர் ஆஃப் வாட்? சித்துன்னு व्यक्तப்படுத்துறது. அது எறும்பாக இருந்து ஆ பிரம்மாதி பிபீல காந்த தனுஷு புரோதா ஜெகத் சாட்சிணி. பிரம்ம ಶರೀರமானானோ ಯಾಂಟ್ ಶರೀರமான கூட பிரம்மாஜி டு அமீபாஜி அங்கே व्यक्तமாகிறது மீடியம். அது சின்ன மீடியமாக பெரிய மீடியமாக தேவையில்லை, சைத்தன்யம். ஸோ என்ன பாயிண்ட்டு? மீடியம் இல்லாமல் சைத்தன்யம் சித்துன்னு தெரிஞ்சுக்க முடியாது. அப்போது மைண்டு பாடியோடு கூடி இருக்கிற இந்த மைண்ட் என்ன பண்ணுறது? கான்ஷியஸ்னஸ்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு க்ரியேட் பண்ணல பாயிண்ட். அதனால மெயின் இங்கே பாயிண்ட் அச்சேதனத்துன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மேட்டர் இருக்கேனேது எப்படி உங்களுக்கு தெரியுறது? சேத்தனமான நான் இருக்கிறதுனால தான் மேட்டர்னு சொல்லுவேன். இதுக்கு உயிர் இல்லை, இது மேட்டர்னு. அப்போ மேட்டர் அச்சேதனத்துன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சேத்தனம் இருக்கணும். சேத்தனம் மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு அச்சேதனம் இருக்கணும். வெரி இம்பார்ட்டண்ட்டு. இதுதான் கிருஷ்ணர் சொல்ல போகிறார். இது ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். இதோட வேலை என்ன? யார் எது என்ன பண்ணுறான்? அச்சேதனத்துன்னு சேத்தனம் இல்லாமல் தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் இப்போ அச்சேதனமான சரீரம்ல இருந்து தான் சேத்தனமான நீங்கள் व्यक्तப்படுத்திக்கிட்டு இதெல்லாம் கேட்குறீங்க. ஒரு ரெண்டு மியூச்சுவல்லி சப்போர்ட்டிங் ஈச் அதர் தானே. அதனால் இது ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட். சேத்தனம் இருந்தால் தீரணும். அதனால் அது ரெண்டும் சேர்ந்து கோஎக்ஸிஸ்டாகவே இருக்கும். விபஜனை செய்ய முடியாது. விபஜனை செய்ய முடியாதுன்னா ஃபிசிக்கல்லி யூ கெனாட் பிரிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா விசாரணைனால் நீ ரிகக்னைஸ் மட்டும் செய்ய முடியும். அதனால தான் விசாரணத்தில் ரிகக்னிஷனுக்கு பேர் காக்னிஷன் சேஞ்ச் என்றார். இந்த காக்னிஷன் அనే வார்த்தை சுவாமி தயானந்த சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும். அது வேதாந்தத்தில் ரொம்ப ரொம்ப எம்பசைஸ் பண்ணி சொல்லுவார். காக்னிஷன் ஒன்லி, நத்திங் இஸ் ரிக்வயர்டு. யூ ரிகக்னைஸ் காக்னிஷன் சேஞ்ச் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வேணும். அப்போது அப்படி தான் மென்டல்லி இன்டெலெக்சுவல்லி ஐ அண்டர்ஸ்டுட், தட்ஸ் இட். அதனால் பெருசாக என்னமோ பண்ணணும், அப்புறம் இது பண்ணணும், அது பண்ணணும் இல்லை. நீ என்ன பண்ணாலும் இதுக்காக தான். அங்கே கிளியராகி போச்சுன்னா தட்ஸ் ஆல். அதனால் நீ எதுவுமே உடைக்க வேண்டாம், எதுவுமே தூக்கி போட வேண்டாம். ஆனால் தெரிஞ்சுக்கோ, எது சேத்தனம் எது அச்சேத்தனம்னு தெரிஞ்சுக்கோ. நானும் சேத்தனம்.
அந்த நான் అనేది தவிர மிச்சமெல்லாம் அச்சேதனம். அந்த நானே தான் மிச்சமனு கூட இல்லை. அடுத்த ஸ்டேஜில் நானே தான் எல்லாம் மிச்சமாகவும் இருக்கே. நான் தவிர இன்னொன்று இல்லை. நான் தவிர இன்னொன்று இல்லை. அது ரொம்ப அதான் கல்மினேஷன். அப்போ தான் சொல்ல முடியும் சிருஷ்டி கிடையாது, மண்ணாங்கட்டி கிடையாது, இன்னொன்று கிடையாது. ஏகமேவாத்விதீயம் நேஹநானாஸ்தி கிஞ்சனா பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மைவனாபரஹ. இது சும்மா அப்படி இல்லை, வார்த்தை வேர்ட்ஸ் இல்லை, கன்விக்ஷன் அகைன். அதனால் இதுக்கு ஆத்மபோதத்தில் சங்கரர் அழகான உதாரணம். ஆத்மபோத நீங்கள் கேட்காதவங்க யாராவது இருந்திருந்தால், ஏன்னா நம்ம இங்கே எடுக்கல கிளாஸு, அது பிரகரண கிரந்தம் நம்ம ஆல்ரெடி ஏதோ பெருசாக படிக்கிறோன்னு வேறு இடத்துல எடுத்திருக்கேன். ப்ளீஸ் லிசன் டு இட். பொறுமையாக கேட்கணும். ஏன்னா அங்கே ஒரு ஸ்லோகம் ஒரு உதாரணத்தோட்டி எப்படி என்டர் ஆகணும் இன்டு தி வேதாந்தா, நியர் டு த ஆத்மபோதம். சிந்திச்சு அப்படியே கேட்க வேண்டிய ஸ்லோகங்கள் ஒன்று எல்லாத்திலும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பார். அங்கே ஒரு இடத்துல சொல்லும் போதும் எப்படி இந்த பேடி பவுண்ட் பண்ணி மேலே இருக்கிற ஹஸ்குன்னு எடுத்துருவோமோ, தானியத்தனை உரலில் போட்டு இப்படி பண்ணி தான் பிரிப்போம். அந்த மாதிரி இந்த ஸ்ரவணமனே உரல் ஓகே, அதில் உட்கார்ந்துட்டு இங்கேருந்து போடுற இந்த வார்த்தைகளை வச்சு மெதிச்சு 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 அனாத்மா சைத்தன்யத்தனே புத்திபரகமாக. அதனால தான் புத்தி கிராஹ்யம் அதீந்திரியம். பகவத்கீதையில் ஒரு இடத்துல ஓகே, ஏன்னா புத்திக்கு கூட கிரகிக்க முடியும், புத்தினால தான் கிரகிச்சுக்கணும். ஆனால் ஒரு உபனிஷத்தில் மனசுக்கு அங்கே போகிறதுக்கு என்ட்ரி கிடையாது. எதோ வாச்சோ நிவர்த்தது, வார்த்தைகள் போய் திரும்பி வரும், மனசுனாலையும் தெரிஞ்சுக்கூடாது வரும்போது அப்போ எப்படி தான் என்ன பண்ணுறதுன்னா, ஆனால் பகவத்கீதை சொன்ன புத்தி கிராஹ்யம் ஆனால் அதீந்திரியம். அப்படி என்ன அர்த்தம்? புத்தின்னு ஹையர் மைண்டுன்னு அங்கே பகவான் இந்திரியங்களுக்குள்ள சேர்க்காம யூ ஹாவ் தட் கக்னிஷன் பவர். புத்தி இல்லைன்னு இப்படி எப்படி எல்லாம் கேட்டு புரிஞ்சுக்குவீங்க? அதுக்கப்புறம் புத்தி கூட ஜடத்தில் சேர்ந்ததுன்னு அப்புறம் சொல்லுவோம். அதனால தான் ஒரு இடத்துல அப்படி சொல்கிறாங்க, ஒரு இடத்துல இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. இப்போ நான் புத்தி இருக்கிறதுனால ஏதோ யோசிச்சுட்டு பார்த்து சேர்த்து சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால சப்த பிரமாணம் தான். எந்த பிரமாணத்துக்கு அது எட்டாதன்னு, ஆனால் சப்த பிரமாணம் வேணும். அப்புறம் சப்தங்களுக்கு உளுந்து போகும். எப்போ நீ அந்த சத்தியத்தை நீ உன்னுடைய சொந்தம் உணர்ந்தப்போ. அதனால் ரொம்ப ஜாக்கிரதை, குருவுடைய டீச்சிங்கோட போய் சேர வேண்டிய விஷயம் இது. ஸோ அந்த மாதிரி அந்த உதாரணம் கொடுக்குறாரு. இன்னொன்று, யாராவது இந்த நிர்விகல்ப சமாதி இதெல்லாம் பற்றி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பேசினா கூட நிர்விகல்ப சமாதியில் கூட மீடியம் இருக்கு, பாடி மைண்ட் ஆனால் இன்ஆக்டிவாக இருக்கு. தூக்கம் பற்றி நம்ம சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. சமாதி பற்றி சொன்னால் ரொம்ப பெருமை. நோ வாட், சமாதியில் கூட பாடி மைண்டு இன்ஆக்டிவாக இருக்கு. ஆனால் அங்கே கான்ஷியஸ்னஸ் நீ వ్యక్తமாகிறது உனக்கு தெரியுதுன்னா இன்ஆக்டிவ் பாடி மைண்ட் இருந்தாதா. அதனால தான் சரீரம் உளுந்து போகிறதுக்கு முன்னாடியே நான் ஆத்மான்னு தெரிஞ்சுக்கவில்லைன்னா இந்த தொடர்பு இந்த பந்தம் போகாது. சரீரம் அது உளுந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம இது எனக்கு சம்பந்தம் இல்லைதான்னு அது தொலைக்கணும், தொலைச்சி போடணும். அதுக்கு பேர் அவதூனனம். அவதூதர்கள்னு அவங்க தான். அதுக்கப்புறம் அது இருந்தால் என்ன, இருக்கிற நாளைக்கு இருக்கட்டும், நான் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேனே. அதனால் இந்த மேலே இந்த ஸ்லோகத்தில் வர பிரகிருத்தின்னா க்ஷேத்திரம், இன்னொரு கீத பாஷையில் புருஷனன்னா க்ஷேத்திரஜ்ஞன். சரி, இப்போது ஸ்லோகம் பாருங்கோ. பிரகிருதி புருஷா ச உபௌ, இந்த ரெண்டுமே யதி அப்பி ஆத்மவிலக்ஷணோ. இதில் ஸோ பிரகிருத்தன் என்ன புரிஞ்சுக்கணும், சரீரம்னு புரிஞ்சுக்கணும். இங்கே
పురుషాన్న చైతన్యం కాన్షియస్నెస్ పురించుకోవడం. ఆత్మ విలక్షణం అనే వార్తను ఎన్న పురించుకోవడం అన్న స్వరూప విలక్షణం, శరీర ஸ்வரூபம். ஸ்வரூபத்தில் இது ரெண்டு விலக்ஷணமாக இருக்கு, ஆனால் சேர்ந்து தான் இருக்கு. ஸ்வரூப விலக்ஷணம் கேள்விது. அந்யோன்ய அபாஸ்ரயாத், ஒன்று ஒன்று ஆதாரப்பட்டு டிபெண்ட் ஆகிருக்கிற மாதிரி இருக்குங்க. டிபெண்ட் ஆகிருக்கு சொன்னேன் இல்லையா? கான்ஷியஸ்னஸ் மேனிஃபெஸ்ட் ஆகணும்னா ஜடம் வேணும். ஜடம் இருக்கேன்னு சொல்லணும்னா கான்ஷியஸ்னஸ் இருக்கணும். நான் கான்ஷியஸ் பீயிங்காக இருந்தால் தான், கான்ஷியஸாக இருந்தால் தான் ஐ கேன் சே தட் அது ஜடமனு. வித்தவுட் ஐ எம் ஏ கான்ஷியஸ் பீயிங் அண்ட் வித்தவுட் மீ ஹவு கேன் ஐ சே? அந்யோன் அபாஸ்ரயம். இங்கே என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும்னு இதுக்கு விளக்கம். மியூச்சுவல்லி டிபெண்டன்ஸ் అని புரிஞ்சுக்கக்கூடாது. ஓகே, they are not mutually dependence for their existence. அதோடைய அஸ்தித்வத்துக்கு இருப்புதலுக்கு மியூச்சுவலாக டிபெண்டாக இல்லை. ஏன் முதல்ல சொல்லிட்டேன்ல, பிரகிருதி தான் ஆத்மா மேலே டிபெண்ட் ஆகிருக்கிறேன், ஆத்மா பிரகிருதி மேலே டிபெண்ட் ஆகலை. ஆனால் எப்படி புரிஞ்சுக்கணும்? அது மேனிஃபெஸ்ட் ஆகணும்னா இது இருக்கணும், இது மேனிஃபெஸ்ட் ஆகணும்னா அது இருக்கணும். தே ஆர் மியூச்சுவலி டிபெண்ட். அதான் சொல்கிறார் இங்கே, அந்யோன்ய அபாஸ்ரயம் అనేది புரிஞ்சுக்கணும். அப்போது இது ரெண்டு அப்படி தான் இருக்கும்ல, மியூச்சுவலி டிபெண்ட் தான், பட் நாட் க்ரியேஷனுக்காக இல்லை. அதுதான் இது மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இந்த வார்த்தை. அப்புறம் ஸோ இதுக்கு நம்ம பஞ்சதசியில் அங்கெல்லாம் பார்த்தோம். இப்போது லைட்டு இது எல்லா இடத்துலும் இருக்கு, அந்த டியூப் லைட்டு. ஆனால் எங்கெங்கெல்லாம் ஒரு பொருள் இருக்கின்றனதோ அங்கே மட்டும்தான் உங்களுக்கு அந்த லைட்டு இருக்கனேது தெரியுறது. இப்போ இல்லைன்னா நானும் இந்த 2 விரல் வைக்கிறேன் இப்படி, இது ரெண்டுன்னு எப்படி தெரிஞ்சதுன்னு அர்த்தம், இது ரெண்டுக்கு நடுவில் லைட் இருக்கு, 2 இல்லாமல் லைட் இருக்கு, 2 இருக்கும்போது லைட் இருக்கு. ஆனால் இந்த மீடியம், ஃபிங்கர் இஸ் த மீடியம், இது இருக்கிறதுனால அங்கே மேனிஃபெஸ்ட் ஆகிற மாதிரி தெரியறது. இப்போ இங்கே எந்த பொருள் இல்லைன்னா அப்போ அங்கே மேனிஃபெஸ்ட்டுக்கு இல்லைன்னு அங்கே லைட் இல்லைன்னு அர்த்தம். ராக்கெட்டில் மேலே போகிறவனாமா, மேலே போனதுக்கப்புறம் எல்லாம் இருட்டாக தான் இருக்காமா. ஏன்னா சன்லைட்டு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறது உங்கள் ஒரு டஸ்ட் பார்ட்டிகள் இல்லை, ஆனால் பிச்சு டார்க்காக இருக்கு பாருங்க. சன்லைட் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இருக்கு, ஆனால் டார்க்காக இருக்கு. அதுக்கனால் ரியல் லைட் ஆமாம், பிச் டார்க்னஸ் ஆமாம் சயின்ஸு. ஸோ கான்ஷியஸ்னஸ் வந்து எல்லா இடத்துலும் இருக்குது, ஆனால் மேனிஃபெஸ்ட் ஆகிறது இதில் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி. அப்புறம் ஒரு வார்த்தை இதில் வந்து பிரகிருத்தௌ லக்ஷதே ஹி ஆத்மா பிரகிருதி ஹிச்ச தத் ஆத்மனி. இதான் மியூச்சுவல் டிபெண்டன்ஸ். இப்போ நான் சொன்ன அர்த்தம் இல்லை அதில் இருக்கு. லக்ஷதே அப்படின்னா அர்த்தம் அகப்படுறது. அகப்படுறதுன்னா மேனிஃபெஸ்ட் ஆகிறதுன்னு அர்த்தம். சரியா? லக்ஷதே. இப்போது அப்படி இருக்கும்போதும் இது எப்படி கேள்வி கடைசியில் என்னென்னா, இப்படி பேதம் தெரியாமல் இருந்ததுனால ஆத்மாவா இப்போது எது முக்கியம் అనేది தெரியாமல் இருக்கின்றது. ஆத்மா பிரகிருதி, பிரகிருதி எது முக்கியம் அதில்? ஓகே, ஒன்றில் ஒன்று காணப்படுறது, இது இருந்தால் அது காணப்படுறது, அது இருந்தால் இது காணப்படுறது அப்படின்னு சந்தேகம் வந்து அதுக்கப்புறம் ஏவம் மே புண்டரீகாக்ஷ மகாந்தம் சம்சயம் ஹ்ருதி சேத்துமர்ஹசி சர்வஜ்ஞ வச்சோபிர்நய நைபுணைஹ ஓகே. ரொம்ப ஒன்றும் இல்லை, கிருஷ்ணனை பாராட்டி சொல்கிறாரு. என்னன்னா, ஓ லோட்டஸ் ஐட் ஒன் கிருஷ்ணா புண்டரீகாக்ஷா, நீ வந்து சர்வஜ்ஞனு, சரியா?
அதனால் என்ன ஹிருதயத்தில் இருக்கிற இப்படிப்பட்ட ஒரு பெரிய சந்தேகம், இது வந்து உன்னுடைய யுக்திபரமான வார்த்தைகள் சொல்லி நிபுணமா, என்ன நீ நல்லா பேசுவே சொல்லே, சர்வக்னன் நீ. அதனால் இந்த என்னுடைய சந்தேகத்தை நீ நீக்கிடுவாயாக. ஓகே, யூ வில் ரிமூவ் மை சந்தேகம் அன்னார். அப்புறம் இன்னும் கூட ஸ்லோகத்தில் கிருஷ்ணனை பாராட்டி சொல்லும் போதும் ஏன்னு சொன்னால், இந்த லோகத்தில் உன்னுடைய மாயை இருக்கு, ஜீவர்களுக்கு வந்து ஞானம் అనేది உன்னுடைய அனுகிரகத்தினால தான் ஏற்படும். அப்புறம் அதே மாதிரி ஞான பிரம கூட, தெரியாமல் இருக்கிறது கூட உன்னோட மாயா சக்தினால் ஏற்படும். பாருங்கள், ரெண்டு இருக்கு. உன்னுடைய கிருபனால் ஞானம் ஏற்படும், உன்னுடைய மாயா சக்தினால் ஞான பிரம ஏற்படும். அப்போது அந்த உன்னுடைய மாயாவுடைய தத்துவம் உனக்கு தானே நல்லா தெரியும், அதனால நீ தான் சொல்லணும், வேறு யாரும் சொல்ல முடியாது. அப்படின்னா குரு பாவத்தில் ஸ்தானத்தில் வச்சுட்டு குரு, ஏன்னா நீ மாய உன்னதானா கூட நீ மாயனை தாண்டி நிற்கிறவன் அப்படின்னு 28 சொன்னார். 29 வந்து பகவான் பதில் கொடுப்பார். அதே நம்ம அடுத்த சத்சங்கத்தில் பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பகவான் சொல்கிறது கூட. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.